வெல்கம் டு ஜிஎம்பிஎஸ் யூஜி பிஜி டிஆர்பி கோச்சிங் சென்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலில் நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். யூஜி டிஆர்பி ரிலேட்டட் நிறையா இது வரைக்கும் 12 மோக் டெஸ்ட் வரைக்கும் போட்டிருக்கோம். இடையில ஒரு 10 டேஸ் கொஞ்சம் வீடியோ எதுவும் அப்டேட் பண்ண முடியல. இப்போ இது பார்த்திங்கன்னா 13th 13வது பார்ட்டாக இது வரும். இது பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பிக்கு எழுதுகிறவங்க எல்லாேருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் விட்ருக்கோம். இப்போ அது போக எங்கள் அகாடமியில் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் சம்மந்தமாக வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் போனாலும் அதுக்கும் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ரெடி ஆனாலும் அவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு எவ்ரிடே மோக் டெஸ்ட் வச்சுருவோம். வீக்லி மந்த்லி ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டே இருப்போம். இண்டிவிஜுவல் மானிட்டரிங் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்போம். நல்ல கிரேட் ஃபியூச்சர் இருக்கும். லாஸ்ட்டு பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா 45 மெம்பர்ஸ் எங்கள் அகாடமிலேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த யூஜிடிஆர்பி கண்டிப்பாக வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீக்கில் கூட கால்ஃபர் ஆகலாம், எப்போனாலும் கால்ஃபர் ஆகலாம். ஸோ இமீடியட்டாக வந்து எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்கள். கிளாஸ் போயிட்டுருக்கு. வாங்க அந்த கொஸ்டின் பார்க்கலாம். த ப்ரொபோண்டர் ஆஃப் த தியரி ஆஃப் சைக்கோ அனலைசிஸ். இந்த சைக்கோ அனலைசிஸ் தியரியை வந்து யார் சொல்லியிருக்கா? இது நம்ம நிறையா பேசிக்கான கொஸ்டின் தான். யூஜி லெவலில் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இது முக்கியமான ஒருத்தர் தான். நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. வில்லியம் ஜேம்ஸ் கிடையாது, வில்லியம் மெக்டல் கிடையாது, செக்மெண்ட் ஃப்ராய்டு நீங்கள் படிச்சிருப்பீங்களா? அவர் தான் இது சைக்கோ அனலைசிஸ் தியரியை இது பண்ணியிருப்பார். ஓகே. இன் வாட்சன் ஒப்பீனியன் சைக்காலஜி இன்ஸ் த ஸ்டடி ஆஃப். வாட்சன் வந்து சைக்காலஜி வந்து பற்றி சொல்லியிருப்பார். அவர் வந்து எதை பற்றி ஆய்வு செஞ்சார்? நிறைய தமிழில் கொடுத்துப்போம், பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். பிஹேவியரை பற்றியா, மைண்டை பற்றியா, கான்சியஸ்னஸாக, அன்கான்சியஸ், அந்த கான்சியஸ் அன்கான்சியஸ் எல்லாம் தோராண்டிக்கு அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. பிஹேவியரேஷன் தான் வாட்சன். பிஹேவியரேஷனாலே வாட்சன் நான் வச்சுக்கோங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் அப்ட்ராக்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் ஆர்கனிசம். அதாவது மனித உயிரினத்தை மிகவும் சுருக்கமான ஆரோக்கியமான பின்பற்றி எது? டாக்கிங் சொல்லுமா, திங்கிங் சொல்லுமா, லிசனிங்கா, ரைட்டிங்கா? மெயினாக பார்த்தீங்கன்னா மனித உயிரினத்தை இருந்தது மோஸ்ட் அப்ட்ராக்ட் ஆக்டிவிட்டினால திங்கிங் தான். நம்மகிட்ட இருக்கிறது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக திங்கிங் கெப்பாசிட்டி தான். ஓகே. ரெஃப்ளெக்ஸ் டைப் பிஹேவியர் இஸ் மார்க்டு இன். அதாவது நம்ம அன்னிச்சையாக நடத்தையை வந்து எப்படி ரொம்ப யார்கிட்ட இருக்கும்? இன்ஃபண்ட், ஒரு கை குழந்தைகிட்ட இருக்குமா, சில்ட்ரன்ஸ்கிட்ட இருக்குமா, அப்படின்னா நியோநாடல் புதிதாக பிறந்த குழந்தைகள் இருக்குமா, அடலசன்ட் இருக்குமா? அன்னிச்சை செயல் வந்து யார்கிட்ட இருக்கணும்? புதிதாக பிறந்த குழந்தைகள் இருக்க பார்த்தீங்கன்னா நியோநாட்ஸ், அவங்ககிட்ட தான் ரொம்ப இருக்கும். பாவோலோ இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் தியரிஸ். பாவோலோனாலே நம்ம எல்லாம் படித்ததான். அவர் வந்து மோட்டிவேஷன் வர மாட்டார், லேர்னிங்கும் கிடையாது, இன்டெலிஜென்ட் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் சரின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதான் இது கரெக்டான ஆன்சர். கண்டிஷனிங் தான் கரெக்டான ஆன்சர். ஒரு டாக் வாட்ச் பண்ணியிருப்பார். முக்கியமான கொஸ்டின், நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவும் பாருங்கள். 12 சாப்டர் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இது 13 தான் விட்றோம். அடுத்த மேலே வீக்லி 2 வைஸ் மேக்ஸிமம் வீடியோ போட்டுட்டே இருப்போம். சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்குங்க. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் 3 போஸ்டிங் கச்சஸ் வீடியோக்கு கால்ஃபர் ஆகிருக்கு. அதுக்கு கிளாஸ் போய்ட்டுருக்கு. இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் எங்கள் அகாடமியில் வந்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.